நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காட நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. ஆம், பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதை போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் சற்று பின்னோக்கி சென்று பார்த்தால் அவன் கடந்து வந்த காட்டாறுகள் எவ்வளவு என்பது கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருந்தன. தென்றலை தீண்டியதில்லை நான், தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள், என் கதையை கேளுங்கள். தீர்ப்பெழுதுவதற்கு முன்னால் தயவு செய்து என் கதையை கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலைவிதிக்கு நான் என்ன விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, என்னை உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்டு குற்றவாளி கூண்டிலே நிற்கல இதோ இந்த ஜாலக்கார ஜாலி. இவள் வலைகளிலே வீழ்ந்தவர்களில் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியில் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியக்காரனாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம், கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர். அதில் காளையர்கள் சிலர் கைமாறாக அவள் காதலை கேட்டனர். கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு கைதியாக நிற்கிறான் இதோ இந்த கொடியவன் வேணு. இவன் பகட்டால் மயக்க முயன்றான் என் தங்கையை. நான் மட்டுமன்று தடுத்திராவிட்டால் அப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள் கல்யாணி. கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தார்கள். பிரதி உபகாரமாக கடைக்கன் பார்வையை கேட்டு. அதில் தலைமையானவன் இதோ இந்த பூசாரி. காணிக்கையாக கல்யாணியின் கற்பை கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால். கல்யாணி உலகில் புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இதோ இந்த பூசாரிதான். இந்த இரக்கமற்ற உலகத்தில் தன் குழந்தை விட்டு செல்வதை அவள் விரும்பவில்லை. ஆதரவற்ற தன் குழந்தை துடித்து சாவதை அவள் விரும்பவில்லை. அவளை கொன்றுவிட்டாள். விருப்பமானவர்களை கொள்வது விந்தை அல்ல. உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர். அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்று குட்டியை கொன்றுவிட சொல்லியிருக்கிறார். அது கஷ்டம் வருவதை காண சகிக்காமல் அதே முறையை தான் கையாண்டிருக்கிறார். இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்த ஒரு தமிழனுக்கு வாழ வழியில்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை. பகட்டு என் தங்கையை துரத்தியது, ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள். ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும். இந்த சட்டத்தை தீட்டுவோர் செய்தார்களா? என் கல்யாணியை வாழ விட்டார்களா? இல்லை, யார் வழக்கும் இல்லை. அதுவும் என் வழக்கு, என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க நின்னிய மகாபாவிகளுக்கு புத்தி புகட்ட அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், பூசாரியை நான் தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் காரணம்? யார்? கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாதவளாக ஆக்கி அலைய விட்டது விதியின் குற்றமா?
அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? பணம் கொள்ளையடிக்கும் கொள்ளையர்களை வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வர வைத்த வஞ்சர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலைகளை நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுளின் பெயரை சொல்லி காலட்சேபம் நடத்தும் கயவர்களின் குற்றமா? இத்தனை குற்றங்களும் களையப்படும் வரை குணசேகரர்களும் கல்யாணிகளும் குறைய போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையேட்டின் எந்த பக்க புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம்.